நியாயம் செய்யுங்கள். அவன் என்னை தொல்லை செய்கிறான். எனக்கு யாருமே இல்லை என்று அவன் சொல்லுகிறான். என் நியாயாசனத்தில் நீ கேட்கும்படி இருக்கிறாயா? எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யும். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி எனக்கு எப்போதும் தொல்லைகள் கொடுக்கும் போது எனக்கு வேதனையை பெருகி வருகிறது. இவள் எப்போதும் வந்து நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நான் தேவனுக்கு நியாயத்திற்கு பயந்ததும் இல்லை. இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். நான் இன்றைக்கு உனக்கு நியாயம் செய்ய உன் வீட்டிற்கு வருகிறேன். உனக்கும் உன் ஆயலானுக்கும் இருக்கிற பிரச்சனை விசாரித்து உனக்கு நியாயம் செய்கிறேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட நியாயத்தை தேவன் மனுஷர்கள் மூலியமாய் செய்கிறார். தேவன் தம்மை இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நியாயம் செய்திருக்கிறார். இது லூக்கா 18:7 சொல்லுது. இது நிஜமாகவே எனக்கு நடந்த கதை. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் தாமதித்தாலும் தேவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். நியாயம் கேட்க யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நம்மோடு நம்முடைய தேவன் நமக்காக நியாயம் விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஒருபோதும் மறந்துவிடார்கள். மனுஷர்கள் கைவிடலாம், ஆனால் நாம் நம்பியிருக்கிற தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஆமென்.